தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இதில் ரொம்ப ஞானமாக ஒரு தலைவன் கண்டிப்பாக இதில் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். பொதுவாகவே நம்ம நிறைய பேருக்குள்ள நம்ம அதை வெளியே காமிச்சுக்கிறோமோ இல்லையோ, நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஃபீரியாரிட்டி இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. இந்த தாழ்வு மனப்பான்மை நம்மளை விட குறைஞ்சவங்களிடத்துல நம்ம செய்கிறோமோ இல்லையோ, நம்மை விட கொஞ்சம் யாராவது உயர்ந்தவர்களோ இல்லை அப்படின்னா நம்ம நிலைமையிலிருந்து வளர்ந்தவர்களோ இல்லை நம்முடைய சொந்தக்காரங்களோ யாரையாவது பார்க்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முன்னாடி நிற்குது. ஒவ்வொருத்தருக்கு காரணம் இருக்குது. எனக்கு நல்ல கார் இல்லை அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி, நான் அழகா இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி, சிலருக்கு நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி, நான் ஜெயிக்கல அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி, எனக்கு மட்டும் இத்தனை வயசாச்சு எதுவுமே நடக்கலை. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருந்தாலும் நிறைய பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா சில நேரத்தில் ஒதுக்கிக்கும், நம்மளே ஒதுங்கிடுவோம். சரி, கல்யாணத்தில் போய் ரொம்ப நேரம் நிற்க மாட்டோம், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போக மாட்டோம், ரொம்ப கூடி உட்காந்து பேச மாட்டோம், யாருடைய முகத்தில் பார்த்தும் பேச மாட்டோம். நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னா, நமக்குன்னு ஒரு டீம் இருக்கும், அதோட பேசிட்டு அப்படியே நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒதுக்கிக்குவோம். இதுதான் இன்ஃபீரியாரிட்டி. இது நான் ஏன் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய லைஃப்லேயே என்னுடைய வாழ்க்கையில் இப்போ சமீபமாய் நான் ஊழியத்திற்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்து சமீபமாய் ஒரு 6-7 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதற்கு பிறகு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் எனக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னால், நான் முகத்தில் பார்த்து பேசுகிறேன், அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறேன், கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன், அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னாலே துணிவாக ஒரு காரியத்தை இதை பண்ணிடலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ தான் நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். நாட்கள் தாண்ட இது எப்போ எனக்குள்ள ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் உயர்ந்ததற்கு பிறகோ இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சதற்கு பிறகோ அப்படி அல்ல. நான் இதை குறித்த உணர்வு எப்போ எனக்குள்ள வந்துச்சோ அப்போ எனக்குள்ள இந்த காரியம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஒரு இன்ஃபீரியர் நம்மளை விட்டு போகிறதற்கு சூழ்நிலை சரியானா நான் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. நல்லா நினச்சிங்க. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருப்பாக இருக்கிற ஒரு பர்சன் வெளியில் நான் கருப்பாக இருக்கிறேன், அதனால எனக்கு இன்ஃபீரியராக இருக்குது, எனக்கு எல்லார்ட்டையும் நான் இவ்வளோ ரொம்ப கருப்பாக இருக்கேன், எல்லாரும் வெள்ளையாக இருக்காங்க, நான் மட்டும் இப்படி கருப்பாக இருக்கிறேன் அப்படின்ற இந்த இன்ஃபீரியர் உங்களுக்கு எப்போ போகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெள்ளையான உடனே என்ன பண்ணாது, நீங்க கருப்பா இருந்து வெள்ளையானதுக்கு பிற்பாடு என்ன நடக்கும்னா, வெள்ளையானதை குறிச்ச இன்ஃபீரியர் போயிருச்சு, ஆனா இன்னும் குள்ளையானதை குறிச்ச இன்ஃபீரியர் வந்துடும். என்னதான் இருந்தாலும் நான் வெள்ளையாயிட்டேன் உண்மைதான், ஆனா இப்ப குள்ளமா இருக்கிறேனே, இனி என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க குள்ளமாயி சரி எக்ஸசைஸ் பண்ணி அப்படியே நம்மளை நீட்டமாக்கி கொண்டு வந்தா நீட்டமான இன்ஃபீரியர் போகும், என்ன வந்துடும்? அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த இன்ஃபீரியர் இது தாழ்வு மனப்பான்மை என்கிறது, எனக்கு நான் எந்த காரியத்தை குறித்து தாழ்வு மனப்பான்மையா இருக்கிறேனோ அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய காரியம் நடந்த உடனே நான் சரியாவேன்னு சொல்ல முடியாது. இன்ஃபீரியரை தாழ்வு மனப்பான்மையை யார் தான் ஜெயிக்கணும்னா, என்னுடைய சூழ்நிலை அல்ல, அதை நான் தான் ஜெயிக்கணும், அதை நீங்க தான் ஜெயிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதத்தை பார்க்கும்போது நமக்கு பிடிக்கும். அதுக்காக இன்னொருத்தர் இப்போ பாருங்களேன், நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, மாருதி 800 வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ மாருதி 800 காரை வச்சிருக்கிற நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் பைக்கில் வர்றது ஒரு இன்ஃபீரியர், அதனால தான் என்ன வாங்கணும், சத்தமா சொல்லுங்க, கார் வாங்கணும். இப்போ அந்த மாருதி 800 வர்றதுக்கு இப்போ என்ன இருக்குது, இல்லை நீங்கள் உங்களுக்கு இல்லை சொல்கிறேன், ஒரு சிலருக்கு ஐயோ நான் போய் ஒரு சின்ன கார் வச்சிருக்கிறேனே, எல்லாரும் பெரிய கார் வச்சிருக்காங்களே, சரி பெரிய கார் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். பெரிய கார் வாங்கினதுக்கு அப்புறம் சரி நான் பெரிய கார் வாங்கியிருக்கிறேன், ஆனால் ஒரு பிராண்டட் கார் வாங்கினா நல்லா இருக்கும். ஸோ பிராண்டட் கார் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 கார் இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போது இது போயிட்டே தான் இருக்குமே தவிர, எத்தனை நீங்க உயர்ந்தாலுமே நீங்க சரியாகாம உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வட்டத்தை, அந்த லெவலை எனக்கு என்னன்றதை நம்ம தான் நியமிக்கணுமே தவிர நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நியமிக்கவே முடியாது. அப்போ நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 23:7 வாசிக்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். சேர்ந்து வாசிக்கலாம். அவன் இருதயத்தின்
நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கங்க. இங்கே இந்த வசனத்தை வந்து நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தினுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய கார் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவனுடைய வீடு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவனுடைய வேலை எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இது யாருடைய பேச்சு? இது யாருடைய பேச்சு? இது யார் சொல்லுவா? ஒருவேளை வசனத்தை எழுத விட்டா நீங்களும் நானும் வசனத்தை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் எழுதுவோம். நம்ம நீங்க எப்படி இருக்கிறீங்க சார் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா நம்ம என்ன எங்க இருக்கேன் ஆனா அதே நேரத்தில் வசதியா இருந்தா நல்லா இருக்கேன், கர்த்தர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்க இது இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, இது இருந்தாதான் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு நல்லா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா எனக்கு நல்ல வீடு இல்லை, நான் நல்லா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா நான் அழகா இல்லை, நான் நல்லா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா எனக்கு ஒரு வசதி இருக்கா, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குதா, எனக்கு அப்படி இருக்குதா, எனக்கு இது ஆச்சா, அதனாலதான் நல்லா இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ ஒன்று நினைத்து நம்முடைய இருதயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா மாறும். ஸோ என்னை குறித்து நான் நல்லா நினைச்சா, என்னை குறித்து நான் உயர்வா நினைச்சா, என்னை குறித்து ஒரு லக்கியா நான் நினைச்சா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா, என்னை குறித்து முதல்ல ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நினைப்பு வருதோ இல்லையோ, முதல்ல என்னை குறித்து நல்ல ஒப்பீனியன் யாருக்கு வரணும்? சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்டு நீங்க உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்ல? நிறைய இந்த மாதிரி ஒரு பிறவி தேவையா? ஹலோ, நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவ்வளவு அழகா இருந்துட்டு அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவு திறமசாலிகளா இருந்துட்டு. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள திறமை இல்லைன்னா நினைக்கிறீங்க? இங்க இருக்கிற நீங்க யாருக்கு யாரு சளைச்சவங்க? இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்கு யாரு சளைச்சவங்க? நான் உண்மையிலே சொல்றேன், எங்கிட்ட இல்லாத நிறைய உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இல்லாதது நிறைய எங்கிட்ட இருக்குது, பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இல்லாதது நிறைய இருக்குது. நீங்க செய்கிற சில காரியத்தை எங்களால செய்ய முடியாது, அவங்க செய்கிற காரியத்தை நம்மளால நிறைய பேரை செய்ய முடியாது. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு துக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன குறித்து எனக்கு நல்ல ஒப்பீனியனு சொல்லுங்க. கண்ணாடியில போய் பார்க்கும்போது முதல்ல கண்ணாடியில பார்த்ததுக்கு அப்புறம் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை எப்படி பார்ப்பாங்கன்றதை விட, நான் கண்ணாடியில பார்க்கும்போது நான் என்ன நினைக்கணும்னா, நான் என்னவா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் என்ன அழகா வச்சிருக்கிறார். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நேற்றையிலிருந்து என் கூட பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க? உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க? உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா மாறப்போகுது, அதுதான் உங்களுடைய எதிர்காலமா மாறப்போகுது, அதுதான் உங்களுடைய வெற்றியாய் மாறப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவை இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா மாற்ற போறேன். அதான் சூலமித்தியால் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், நான் கருப்பா இருந்தாலும், சத்தமா சொல்றேன் கேட்கல, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அதனாலதான் அந்த ராஜா அத்தனை அரண்மனையில அத்தனை பெண்கள் இருந்த போதிலும் யார சுத்தி சுத்தி வந்தாரு? யார? அப்போ தான் அழகா இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணம் முதல்ல யாருக்கு வந்துச்சுன்னா சூலேமியத்தியாளுக்கு வந்துருச்சு. நான் அழகா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு எல்லாருமே இரண்டாவதாக என்ன நம்ம ஜெபிக்க போறோம்னா, முதல்ல என்ன குறித்து நான் என்ன நினைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நான் நல்லா நினைக்கணும், நான் நல்லா நினைக்கணும், நான் நல்லா நினைக்கணும், நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, எனக்கு போதுமான அழகு எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரு, இப்போ எனக்கு தேவையான வாகனம் எங்கிடத்துல இருக்குது, இப்போ எனக்கு நல்ல வேலை இருக்குது, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் வெற்றி அடைஞ்சிருவேன், நான் இப்படியே இருந்துட மாட்டேன், ஆண்டவர் கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார், நான் எழும்புவேன், என்னால் கண்டிப்பாக வர முடியும்,
நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். என்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஒரு நாள் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் என்ன தலை நிமிர்ந்து வாழ பண்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு நல்ல வாழ்க்கையை தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. கண்டிப்பா இந்த வாழ்க்கை வெற்றியானதா மாறும். என்ன குறித்து, என்னை சுற்றி இருக்கிறத குறித்து ஒரு நல்ல எண்ணத்தை கர்த்தர் எனக்கு இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னை நல்லா வச்சிருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்ன நல்லா வச்சிருக்கிறீர், நீர் என்ன நல்லா வச்சிருக்கிறீர், நீர் என்ன நல்லா வச்சிருக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை ஆண்டவர் எனக்கு தாருங்க. அந்த கான்ஃபிடென்ட்டை ஆண்டவர் எனக்கு தாருங்க. ஆமென். எனக்கு தாருங்க ஆண்டவரே, எனக்கு தாருங்க ஆண்டவரே, எனக்கு தாருங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே என்னை குறித்து யார் எப்படி நினைச்சாலும் அதை குறித்து எனக்கு ஆண்டவரே நான் கவலைப்படலை. உலகத்தில் இருக்கிறவங்க 1000 நினைப்பாங்க. அவர்களுடைய நினைப்புக்கெல்லாம் நான் தீனி போட முடியாது. ஆனால் என்னை குறித்து நான் நினைக்கிறேன், ஆண்டவர் என்னை ரொம்ப நல்லா, ஆண்டவர் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது மிக அவசியமான ஒன்று. அப்போ முதல்ல ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் தலைவியாய் மாறப்போகிறவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, தன்னை குறித்த தாழ்வு மனப்பான்மை அல்ல, தன்னை குறித்து எப்படி இருக்கணும்னா ஒரு உயர்வான எண்ணத்தை முதல்ல நீ இதை பெருமைப்பட வேண்டாம். ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள வித்தியாசம், மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்றவங்க எல்லாரும் தனக்குள்ளே இருக்கிறத பிரகடனப்படுத்துவாங்க, வெளியில சொல்லுவாங்க. ஆனா தலைவன் தலைவி மொத்தத்தையும் எங்க வச்சுக்குவாங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க. மற்றவங்க பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. புரியுதுல உங்களுக்கு சொல்றது? நான் சொல்றது புரியுதா? அப்போ இந்த இன்ஃபீரியாரிட்டி எங்க ஒரு இடத்துல நீங்க போய் நின்னாலும், எந்த பிசினஸுக்கு போய் நின்னாலும், முதல்ல நீங்க பேச போறதை குறித்து, நீங்க சொல்ல போறதை குறித்து, நீங்க நடந்துக்கிறத குறித்து, உங்களை குறித்து முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு தோணுதா, இல்ல என் தலைமுடி நரைச்சிருக்குன்னு தோணுதா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த தலைமுடியை நல்லா பண்றதுக்கு, சிம்பிளா அதை நல்லா வைக்கிறதுக்கு அதுக்கு டெய் தான் அடிக்கணும்னு கிடையாது. நீங்க சுத்தமா அதை கட் பண்ணி நீட்டா ஷேவ் பண்ணினாலே சொல்லுங்க போதுமானது. ஐயோ என் சட்டை நல்லா இல்லையே அப்படின்னு நீங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சட்டையை நல்லா தண்ணி தெளிச்சு நீங்க நீட்டா அயன் பண்ணி போட்டா போதுமானது. இல்ல நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இல்லாத மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா குளிச்சு இந்த எண்ணெய் தலையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நைட்டு மட்டும் எண்ணெயை வச்சுட்டு காலையில எண்ணெய் வச்சாம இருந்தாலே நீங்க என்னவாயிருவீங்க? சத்தமா அவ்வளவுதான், நீங்க ஆயிர போறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதை மாத்திரதை விட்டுட்டு நான் போய் நிற்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சிலருக்கு முகத்தை பார்க்கறதுக்கே அப்படியே கஷ்டமா இருக்கும். நான் எப்படி அவங்க முகத்தை பார்க்கறது? குமிஞ்சிட்டே பேசுவாங்க. நான் வரல, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க செய்யுங்க, எல்லாரையும் உந்தி தள்ளுவாங்க. நான் ஒதுங்கி நிற்கிறேன், எனக்கு தெரியாது, என்னால் வர முடியாது. அதுக்காக நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வெற்றி உள்ள தலைவனாய் தலைவியா மாற போறீங்க. முதல்ல உங்களை குறிச்ச ஒப்பீனியன் உங்களை ஆப்போசிட்ல இருக்கிற நபருக்கு அல்ல, முதல்ல யாருக்கு வேணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒரு ஆர்டர் எடுக்க போறீங்க. ஆர்டர் எடுக்க போற இடத்துல, சார் இதை பண்ணி முடிச்சிருவீங்களான்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும்னா, சார் என்ன சார் நீங்க என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க, எவ்வளோ நாள் சார் கொடுப்பீங்க? அப்படியா, பண்ணிடுறேன், தாராளமா பண்ணிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை அப்படின்ற கான்ஃபிடென்ட் முதல்ல யாருக்கு வேணும்? இது ஆரம்பத்தில் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னா ஒரு ஆர்டரை எடுக்கும் போது அங்கே இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, என்ன பண்ணுறேன்னு தெரியல சார், நான் அப்படி செய்வேனா, எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்குது, அது வேற. ஆனால் உங்களை நம்பி ஒரு பொறுப்புகளை கொடுக்குற அளவிற்கு வந்தால், நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அந்த ஒர்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த லெவல் நீங்க போக முடியாது. இப்போ மளிகை கடையில் இருக்கிறவங்க 2 பருப்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஊருடைய பருப்பு, இன்னொரு ஊருடைய பருப்பு. இந்த பருப்பு ஒரு பருப்பு 100 ரூபாய், இன்னொரு பருப்பு 90 ரூபாய். இந்த 90 ரூபாய் பருப்புல உங்களுக்கு 25 ரூபாய் லாபம், 100 ரூபாய் பருப்புல 10 ரூபாய் தான் லாபம். அப்ப எந்த பருப்பு நீங்க வித்தா உங்களுக்கு லாபம் அதிகம் சொல்லுங்க? 90 ரூபாய் பருப்பு வித்தாதான் லாபம் இருக்கும். ஸோ இந்த 90 ரூபாய் பருப்பு நல்ல பருப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாருடைய கண்ணோட்டமும் 90 ரூபாய் பருப்பு மேல போகாது. எத்தனை ரூபாய் பருப்பு தானே போகும்? என்னதான் இருந்தாலும் 100 ரூபாய் பருப்பு தான் சார் நல்லா இருக்கும், 90 ரூபாய் பருப்பு எப்படி இருக்கும்? டூப்ளிகேட். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த 100 ரூபாய் பருப்பை விட 90 ரூபாய் பருப்பு
லாபம் உங்களுக்கு அதிகம். அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 100 கிராம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு சாம்பாரை சமைச்சு அதை சாப்பிட்டு நீங்கள் வந்து பருப்பு வாங்க போகும்போது, அக்கா என் வீட்டில் சமைச்சேன் சாம்பார் எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்ன டேஸ்ட்டு, நான் ஒன்றும் இல்லாமல் சொல்லலை, சமைச்சு பார்த்து சொல்கிறேன், நீங்கள் 100 கிராம் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு சாம்பார் நல்லா வரலன்னு ரிட்டர்ன் கொடுக்க நான் பணத்தை கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அவ்வளோதான். அதுதான் மார்க்கெட்டிங், அதுதான் நீங்கள் சேல் பண்ணுறது. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு நமக்கு விற்கிற பொருளை குறித்து சொல்லுங்க, நமக்கே என்ன இல்லை கேட்கல. இப்போ நான் இத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணுறேன், இத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணுறேன். நான் முதல்ல இயேசுவை குறித்து யார் விசுவாசிக்கணும்? யார் விசுவாசிக்கிறணும்? ஏன் இயேசு பெரியவர்டா அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னா நெஞ்ச அடித்து சொல்லணும். உங்களுக்கு நான் சொன்னாதான் நீங்க ஏத்துக்க முடியும். நானே வளவள கொள்ளணும், இயேசுவா இருக்காரா தெரில, என்னமோ சொல்றேன், சரி எங்க தாத்தாலாம் சொன்னாங்க, எங்க பாசு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? முதல்ல நீங்க கான்ஃபிடன்ட் ஆயிட்டு வாங்க, நீங்க முதல்ல விசுவாசத்துல தேறிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்வாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களை குறித்து உங்களுக்கே விசுவாசம் இல்லை, நீங்களே உங்களை நல்லாவா ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொன்னா எப்படி அடுத்தவங்க உங்களை குறித்து நல்லா ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ நல்லா இல்லை அப்படின்றது நீங்க எத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்பீங்க? நீங்க நல்லா ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? அதான் கேட்குறேன். அப்படியே இருந்துருவீங்களா? நீங்க நல்லா இல்லைன்னு 10 பேர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் நீங்க நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தோணுது, ஸோ நீங்க அப்படியே இருந்துரு. நீங்க நல்லா ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதை யோசிக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை தலைவன் தலைவி ஆகவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீங்களும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என்ன குறித்து எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன், எனக்கு ஒரு தைரியம், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நீங்க தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, மனசார கேளுங்க. நீங்க பைக்கை விட்டு இறங்கும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போய் நீங்க உங்க கஸ்டமர்ஸை சந்திக்கும் போது அந்த பலனை உங்களை கர்த்தர் தரணும். நீங்க உலகத்தை சந்திக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை தரணும். அதற்குரிய தோற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அதற்குரிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதற்கு ஏற்ற வெளி சூழ்நிலைகளை கர்த்தரே உங்களுக்கு சரி செய்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரை என்ன குறித்து எனக்கு ஒரு எண்ணத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.